இப்போ 2026 வந்து சட்டமன்ற தேர்தல் இந்த மாதம் 23 நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக மிகப்பெரிய 2 அணிகள் மோதுகின்றன. அதாவது ஜனநாயக கூட்டணி, இந்திய கூட்டணி, இந்த 2 கூட்டணி மோதுகின்றன. மூன்றாவது வந்து தமிழக வெற்றி விஜய் கட்சி, 4வது நாம் தமிழர், 5வது வந்து சசிகலா கட்சி வந்து புதுசு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அம்மா மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து போட்டி பார்த்தீங்கன்னா ஜனநாயக மக்கள் கூட்டணி, இந்திய கூட்டணி, அதாவது அதிமுக தலைவர் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக கூட்டணி, 2 கூட்டணி தான் நடக்குதுங்க. இந்த 2 கூட்டணி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் தேர்தல் இப்போ நெருங்கிச்சு. இப்ப வெற்றி வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சொல்றளவுக்கு வந்துச்சு. இந்த அடிப்படையில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை இப்போ அதிமுக வெற்றி பெறுமா இல்லை திமுக வெற்றி பெறுமா? கலவரம் எப்படி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் எந்த அணி வெற்றி பெறும்? உங்க கருத்து சொல்லுங்க. உங்களுடைய மக்கள் பார்வை, மக்களுடைய எண்ணங்கள். வரலாறு காணாத ஒரு திருப்பு முனை வருகின்ற இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடக்கப் போகின்றது. காரணம் என்றால் சில புதிய கட்சிகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றது அதிமுக, பாரதிய ஜனதா, புரட்சி பாரதம், பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் அமமுக கட்சி, புரட்சி பாரதம் உட்பட பல்வேறு சொல்லிட்டேன். புதிதாக இப்பொழுது களம் இருக்கின்ற உன்னதமான ஒரு பேரமங்கை ஆம்ஸ்டாங்குடைய மனைவி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி இணைந்திருக்கிறது. வரவேற்கக்கூடிய மக்கள் அமோகமாக இருக்கு. பிரபலமாக இல்லை, நம்ம ஒரு சினிமா நடிகையோ ஒரு நடிகரோ இல்லை, ஒரு போராடிய மனைவி இந்த சென்னை மாநகர மக்களுக்காக உயிர் நீத்த ஒரு மனைவி, அவருடைய வீரமணி கட்சியும் கூட்டணி, அந்த வீரத்தினி மனைவி கூட்டணி அங்கம் வைத்திருக்கிறார். இதுல என்னன்னாக்கா தாவேக்கா என்ற ஒரு புதிய கட்சி களமியல் இருக்கிறது. அற்புதமான ஒரு கூட்டணி இது. தேசிய ஜனநாயக கூட்டணி. நல்லா கவனிச்சிங்க. தேசிய மக்கள்னாக்கா எல்லா மொழியும் இருக்கு. தமிழ், தெலுங்கு, துளுவு, மலையாளம், ஹிந்தி, குஜராத்தி எல்லாமே இருக்கு. அந்த தேசிய லெவலில் ஜனநாயக கூட்டணி. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அப்பா செத்து பொண்ணுங்கிற நான் கொடுத்துட்றோம், அவர் செத்து பொண்ணு உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தர் பதவி, அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டணி அல்ல, காழ்ப்புணர்ச்சி கூட்டணி அல்ல. ஆனால் பாருங்க, இது எதிர்த்து நிற்கிற களம் இருக்கின்ற இந்தியா கூட்டணி. இந்தியா இல்லை, இந்தியானாக்கா சொன்ன பாருங்க தேசிய, அது தேசியம், ஜனநாயகம். இந்தியானாவே பாரத் எல்லா மொழியும் எல்லா மாநிலம் சேர்ந்து. ஆனால் இவங்க இண்டிகேட் கூட்டணி மாதிரி. புரட்சி தலைவர் படம் எடுத்துருக்கிற பார்த்துருப்பீங்க, நம் நாடுன்னு ஒரு படம், அந்த மாதிரி கேங் இது. நான் என்ன சொல்கிறோமோ ரங்காராவ் அதில் என்ன சொல்கிறாரோ அசோகனை நம்பி தங்க தலையாட்டுவான். அந்த மாதிரி அங்கே தலையாட்டி பொம்மைங்க இருக்கிற அடிமை வாசிகள் இருக்கிற ஒரு கூடாரங்க. தன் குடும்பத்துக்காக ஜனநாயகன் என்ன, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் ஒரு வேட்பாளர் பிரபலமாக முடிந்து விட்டால் வேட்பாளர் வேற ஆளை தூக்கி வைக்கணும் அந்த கட்சியிலே. ஆனால் அப்படி இல்லை, தந்தை, மகன், பேரன், கொள்ளு பேரன், இப்படி ஒரு கூட்டணி கட்சிக்கு அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற கூட்டணி அமைப்பாளர். அது என்ன ஒரு கூட்டணி தெரியல. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கூட்டணி வரலாறு காணாத ஒரு கூட்டணி. அது இன்னும் பிடிச்ச மூலுக்கு 2 காலம் தான் சொல்றது. கூட ஜெயிச்சது இல்லை, எங்க ஜெயிச்சு அதிகாரத்தில் ஜெயிச்சு. இப்போ நீங்க நிறைய பேர் சொல்றான், பொற்கொடி அம்மா வந்து ஆம்ஸ்டாங் இறங்கணும். ஒரு பக்கம் கருணாநிதி செத்துட்டாரு மட்டும் போட்டுவாங்க. அவர் செஞ்ச நல்ல அவருக்கு கால் தூசுன்னு சொல்லுவாங்க, அது கூட இல்லை ஸ்டாலின். அந்த பக்கம் வரல. திமுக கட்சிக்காரன்னு சொல்லிட்டாங்க, ஏன் நாடு கெட்டு குட்டிச்சவராரு. அவர் மாதிரி ஒரு திறமை, அவர் நல்லவர் கெட்டவர் தான். அப்புறம் ஒரு நல்ல ஒரு நிர்வாகி, நல்ல ஒரு செஞ்சார். 5 வருஷமா ஓஏபிக்கு 100 ரூபாய் சேர்த்துருந்தா கூட 1500 ரூபாய் இருக்கும். இப்போ எடப்பாடியார் அறிவிச்ச உடனே காப்பி அடிச்சு இவர் சொல்றாரு, நம்ம போட்டவர் அப்படியே ப்ளூ பிரிண்ட் அவர் போடுறாரு, இவர் தான் போடுறாரு கிரீன் பிரிண்ட். யாருக்கு? எடப்பாடியார் என்ன சொன்னாரோ. இப்போ 5 வருஷமா என்ன பண்ணீங்க? கொரோனா காலத்திலே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரு அற்புதமான ஒரு நியமனம். அதுக்கப்புறம் சொல்றேன், எல்லாமே நியமன போஸ்டிங் வந்தவங்க தான். கருணாநிதி அவர் ஒன்றும் நேரடியாக முதலமைச்சராக வந்தில்லை. எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படாமல் யாரும் முதலமைச்சராக முடியாது. அது மாதிரி அண்ணாவும் சரி எம்சி பதவி எடுத்து தான் அப்புறம் முதலமைச்சர் தேர்ந்தெடு. எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் கருணாநிதி முதலமைச்சர், நேரடியாக முதலமைச்சர். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, யார்? எடப்பாடியார். குறுக்கு வழியில் வந்தவர். உங்கள் அப்பாவும் குறுக்கு வழியில் வந்தவர் தான். மலைக்கல்லன்னு ஒரு படம் எடுத்த மாதிரி உங்கள் அப்பாவும்
குறுக்கு வழி. அதனால எடப்பாடியாரை வந்து குறை சொல்றது, அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே நீயாவது உங்க அப்பா கூட இருந்து கட்சி பண்ணில அப்படி ஒவ்வொரு பொறுப்பா இருந்த. எம்ஜிஆரும் எடப்பாடியும் அப்பா பிள்ளை கிடையாது. ஒரு எம்ஜிஆர் மன்ற கிளை செயலாளராக இருந்து முன்னுக்கு வந்தவர் தான் அவர். அதனால தான் இன்னைக்கும் தாங்கி நிற்கிறார். எனக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் ஒரு சாதி சேர்ந்த இந்த தமிழகத்தை சேர்ந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அன்பாக பேசுகிறார், பண்பாக பேசுகிறார், யாரை வந்தாலும் வரவேற்கிறார், தோளோடு தோல் நின்று களமிறங்குகிறார், நல்லவர்களை வரவேற்கிறார். யார் கூட இருந்து குடிப்பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேறும் போது ஆழ மனக்கஷ்டத்துக்கு இருந்தவோ பன்னீர்செல்வம் அவருக்கு ஸ்டாலினுக்கு உறுதுணையாக போய் தெரிஞ்சது. அதான் கெஞ்சி கூத்தாடினார் பன்னீர்செல்வம், நான் மறுபடியும் வந்துடுறேன், எந்த சேர்த்துக்கொள்ள, ஏன்னால் நீ துரோகி என்று தெரிந்து விட்டது. அதே போன்று தான் இன்னைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக இருக்கிறது. மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுனா நீங்க நினைக்கிறீங்க. அந்த கூட்டணி போய் பாருங்க, இண்டிகேட் கூட்டணியில் இவரை சொன்னாங்க பிஜேபிக்கு ஜால்ரா போடுறது. நீ ஜால்ரா போட்டு தான் வாங்கணும். அந்த காலத்து நேரு குடும்பத்துக்கு இவங்க அப்பா ஜால்ரா போட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை அங்கே தான் பதம் பார்ப்பார். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி இன்னும் கூட சிரமம் இல்லையே, போராடி இருக்குது. வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதுக்கு எவ்வளோ தில்லுமுள்ளு, எவ்வளோ முரண்பாடு அந்த கூட்டணியில். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, டக்குன்னு போட்டாங்க. அமமுக அவர் வந்தாரு, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நம்ம வந்து தேர்தல் காலம் வந்து எந்த வகையில அப்ப அதிமுக வெற்றி பெறுமா திமுக வெற்றி பெறுமா அது கலந்து சொல்லி நம்ம இது வரலாறு வெற்றி தோல்வி இல்லை, வரலாறு இல்லை. இது சொல்லிட்டாதான் இந்த களம் தெரிஞ்சிடும். நான் இவ்வளோ கூட்டணி வச்சிருந்தேன், அத்தனை கூட்டணி டம்மி கூட்டணி தான். டம்மி கூட்டணி தான். எதுக்கு எடுத்தாலும் ஆமாஞ்சாமி தலையாட்டின்னு ஸ்டாலின் தான் சொல்றாரோ, அவங்க குடும்பம் என்ன சொல்றோம் அது என்னாகும். ஆனா இவர் அப்படி கிடையாது. இந்த நாட்டுக்கு தேவை முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் என்ற முறையில பிரதம மந்திரி கிட்ட கேட்கணும், கேட்காம நிதி வராது. அப்படிதான் வாழ்ந்தவர் எடப்பாடியார். அதுக்கு பேர் வந்து அவருக்கு கூனி குறுகிய அடிமை கிடையாது. அடிமை திமுக அடிமை அதிமுக அவங்க அடிமை அதிமுக அடிமை அதிமுக அடிமை திமுக. அடிமை திமுக என்ன சொல்றதோ அந்த அடிமை வாட்சிகள் தான் அங்க இருக்க கூட்டணி கட்சிகள். ஆனா இவர் அடிமை அல்ல, பணிவு. அதான் புரட்சி தலைவருடைய பாணி வர. பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், பிரிவர். அங்க கேட்டார் தலைமை தாங்க, நாங்க தான் கூட்டணின்னாங்க. பிஜேபி ஏத்தினாரா? இங்க அதிமுக தான் கூட்டணி. அதே பிறகு அமித்ஷாவும் சொல்லிட்டார் அதிமுக தான் கூட்டணி. பியூஷ் கோயல் அவரும் சொன்னார் அதிமுக தலைமை தான் கூட்டணி. பங்கு கேட்கிறாங்க, நீங்க ரூலிங் பார்ட்டிக்கிறாங்க. 3 தடவை பிரதமர் ஆகிட்டார். அவன் கேட்குறப்ப ஒண்ணுமே இல்லை, காங்கிரஸுக்கு நீங்க 27 சீட்டு கொடுக்குறீங்க, 50 சீட்டுன்றீங்க. இப்போ ரூலிங் பார்ட்டி அவங்க கேட்குறாங்க. வளர்ந்து வருகிறது. அண்ணாமலை, கமிஷன் சவுந்தரராஜன், முருகன் இவெல்லாம் களம் கண்ட அந்த பாரதிய ஜனதா கொஞ்சம் வளர்ந்து இருக்குது. அதனால அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. தரம் தாழ்ந்து விடலை, மதிப்பு தெரிந்த ஒரு கூட்டணி தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் அடிமை அல்ல. நான் சொல்றாரு ஒரு இலை வந்து அமித்ஷா ஒரு இலை. ஆமா, அவங்க நமக்கு விருந்தாளி, அவங்க வெட்டலை போடுறோம். உங்களுக்கு விருந்தாளியே தெரியாது, உங்களுக்கு பணம் கேட்க மட்டும்தான் தெரியும். ஆக இங்க வெற்றி கூட்டணி இதுதான். சின்ன கூட்டணின்னு நினைக்கக்கூடாது, ஸ்திரமான கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறது. அதனுடைய வேட்பாளர் யார் என்று தெரியும். அவங்க அப்பா பிள்ளைங்களுக்கு சண்டை நடந்த கூட இருக்கிறது. புரட்சி பாரதம் வடக்கு மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்திலே மூலை முடுக்கலாம் தெரிந்திருக்கிறது புரட்சி பாரதம். அதே போல் ஜான் பாண்டியன் தென்னகத்திலே இருக்கிறார். ஒவ்வொரு கூட்டணியும் சிறந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அமமுக அவரு பிரபலப்படுத்தவர், பிரபலமானவர் தேனி. இப்போ சொல்றாரு பாருங்க, ஓ பன்னீர்செல்வம். இவரெல்லாம் ஓட விடுபவர் யாரானாக்கா தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அமமுக தலைவர் அவர் இருக்கிறார், தினகரன். அது இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆக இந்த கூட்டணி வெற்றி பெறும். தாவேக்கா என்று ஒன்று உள்ள வந்திருக்கிறது. நமக்கும் தாவேக்காக்கும் போட்டி அல்ல. இண்டிகேட்டா என்டிஏவா இது ஜனநாயக கூட்டணி. எல்லாருக்குமே வரலாம். தனபாலுக்கு சீட்டு கொடுக்கல, அதுக்கு சீட்டு கொடுக்கல. அந்த பக்கம் விடுதலை விஷயத்தில் ஷாநவாஸ்க்கு சீட்டே கொடுக்கல. எங்க திமுக கட்சியில ஒரு எஸ்சி பட்டியலத்தை சேர்ந்த யாராவது அந்த கட்சியில பொறுப்பு இருக்காங்களா? யாருமே கிடையாது, யாருமே களம் கிடையாது. ஆனா இதுல எல்லாத்திலையும் இருக்காங்க, எல்லாத்திலையும் வர்றாங்க. மக்கள் வரவேற்கக்கூடிய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவருடைய தேர்தல் அறிக்கை பார்க்கும்பொழுது மக்கள் அமோகமாக வரவேற்கிறார்கள். சூப்பர் தேர்தல் அறிக்கைன்னு அவர் சொல்றார். 3வது தேர்தல் அறிக்கை
எடப்பாடியார் என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு பார்த்து சொல்ற கூட்டணி. வார்த்தையில் தேர்தலுக்கு மக்கள் முக்கியம் கவுண்டர். இந்த தேர்தல் அறிக்கை மக்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கை தந்த பிறகு அதிமுக பலமே வேறமே இவர் சொல்லுகின்ற தேர்தல் அறிக்கை வந்து மக்கள் பெரிய பேச்சு போல மக்கள் வந்து மாறிடுறாங்க. ஸ்டாலின் சொல்ற அந்த மடிக்கணினி இதெல்லாம் அம்மையார் கொடுத்தாச்சு. இது அதிமுக பார்த்து காப்பீடுகிறது. ஆனால் எடப்பாடியார் வந்தாருனாக்கா எல்லா மாணவர்களுக்கும் அவர் சொல்றார் நகர்ப்புற மக்கள் கூட வீடு கட்டாரு. இவர் பார்த்தா இவர் காப்பீடு. அது இந்த வெற்றி கூட்டணி கண்டிப்பாக பலம் பொருந்தி கூட்டணி, யாருக்கும் அஞ்சாத கூட்டணி, மக்கள் வரவேற்பு பெற்ற கூட்டணி. தாவேக்கா அவர்கள் சுமூகமாக ஓட்டு வாங்கினாலும் இண்டிகேட்டுக்கும் தேசிய ஜனநாயகத்துக்கும் தான் போட்டியாக நிகழ்கிறது. இது வெற்றி பெறக்கூடிய வெற்றி பிரகாசமாக உள்ள ஒரு கூட்டணி. வாழ்க.